ஆஹா, செம்ம சீனு மிஸ் பண்ணிட்டேனே. திருப்பி போடுமா? ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ. சாப்பாடு போடுறாங்க போல். ஆமாங்க, கொக்குக்கு சாப்பாடு போடுறாங்க. பார்த்துட்டு போவோம். ஒன்றும் பண்ணாது. ஒரு படம் வந்து எந்த அளவு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே மான் தெரியுது. நுழைஞ்ச உடனே இருக்குது மான். தெரியுங்களா? ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க, நிற்க முடியல. இங்கே பாருங்க, இது என்ன மானா? கடமானுங்க. ஆமாங்க, செம்ம பெருசு பாருங்க. எவ்வளோ கும்பலாக நிற்கிது பாருங்க. பெருசு, நல்ல பெருசு. இங்கே அவனை தனியாக நிற்க. இதான் ராஜா போலையே, தனியே வழி, தனி வழிங்கிற மாதிரி தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்து சிங்கம். எங்கே இருக்கா? அங்கே படுத்துருக்கு. ஐயோ, படுத்துருக்குங்க. அந்த பழைய கீழே எங்கே அப்புறம் கீழே வர மாட்டேங்க. இந்த பழைய அந்த பழைய சத்தமே போட மாட்டேங்குது. இந்த சிங்கம் பையன் நம்ம வரோன்னு தெரிஞ்சிருந்தோம், சும்மா படுத்து கிடக்கிறான். ஆனால் சிங்கம் சரியான சோம்பேறிங்கிறது சரியாக தான் இருக்குது. அப்படியே படுத்துருக்குங்க. இந்த புலியாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது, இது பயங்கர மாட்டோம், அப்படியே படுத்தே கிடக்கு. இங்கே உள்ளேயே கடை இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு ஏதாவது தண்ணி, ஜூஸ் எதாவது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மக்களே, நடந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். அந்த கடையில் வந்து ஒரு வெஜ்ஜு ரோலும் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 40 ரூபா, இது 20 ரூபா. சிங்கத்தை எப்படியாவது காட்டிடணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நானும் ஒரு 20 நிமிஷம் கிட்டே வெயிட் பண்ணியிருந்தேங்க. அது அந்த உட்காந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே இல்லை சுத்தமாக, அப்படியே உட்காந்தே கிடக்கு. இப்போ வந்து பசிக்குது, அப்படியே வெஜ் ரோல் அப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஒருத்து 40 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நான் வந்து உள்ளே எதுவும் நல்லா இருக்காது, ரொம்ப பசிது, தண்ணி தாகம் வர எடுத்தது, எதுவும் நல்லா இருக்காது, சும்மா ஒரே ஒரு வெஜ் ரோல் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பார்த்தா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. இன்னொன்று கூட வாங்கிக்கலாம் போல். சரி, இப்போதைக்கு இது போதும், வீடு போய் அப்புறம் மீதி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து சருகுமானா. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நமக்கு தூரமாக இருந்தது, இங்கே பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இந்திய மலை அணில். அப்படியெல்லாம் ஒன்று இருக்கா? எங்கே இருக்குது?
ஏங்க ஒன்றையும் காணும். அது வருங்க. என்னது இது இவ்வளோ பெருசா? இது வாழை பாருங்க. இது பாருங்க. அப்பா எவ்வளோ பெருசு, முயல் சைஸில் இருக்குது. இன்னொன்னா அப்பா இன்னும் படுத்துக்கிச்சு. அடப்பாய் செம பெருசாக இருக்க. இதான் மலை அணிலாங்க. சரி ஓகே. அடுத்து வந்து வெள்ளைப்புலி, காட்டுக்கழுதை, வெள்ளைப்புலி. இந்த சைடு போகணும். ஓகே. இங்கிட்டு இருக்கு ஓநாய், சிறுத்தை, வெள்ளைப்புலி. இந்த சைடு போகணும் போல். ஓகே. ரொம்ப தூரம் இருக்குங்க. சைக்கிள் எடுத்துருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதனாலேயே நடந்தே போகிறேன். கடைசியாக எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தா தெரியும், அப்போ சொல்கிறேன். இங்கிட்டிருந்து ஃபேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சாமா பெருசுங்க எல்லாமே. ஃபேஸ் திருப்புது. கையில் மட்டும் கிடச்சா காலி. இந்த புலி கூட அவ்வளோ இல்லைங்க. அந்த பெங்கால் டைகர் பார்த்தோம்ல, அதுக்கு தாங்க செம்ம பாதுகாப்பு. இதுனா கூட கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சர் போகாது. அதனால தான் அவ்வளோ செக்யூரிட்டி போட்டு அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க. இதுனா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்தளவு ரிஸ்க் இல்லை போல். எப்படியா இருந்தாலும் மிருகம்தான். கையில் கிடச்சா கைமா தான். இங்கிட்ட வந்து கரடி இருக்கான். வெள்ளை புலி நம்ம பார்த்தாச்சு, கரடி இருக்குது. இந்த சைடு வந்து சிறுத்தை இருக்குது போல். சிறுத்தையும் பறவைகளும். போய் ஃபஸ்ட்டு கரடியை பார்த்துட்டு வந்துடுவோம். வந்து அங்கங்கே மேப் வச்சுருக்காங்க. இந்த ஜூ ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, அந்தந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஜூ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்தந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி, வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஜூ. கரடி போயிட்டுருக்கு. அப்போ செம இது வந்து ஆக்டிவாக இருக்குது. இது பார்த்தா அந்த வடிவேல் கம்பி தான் நான் வருது. ஒன்று தான் இருக்கும். செம. இது இதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப சோம்பேறி. ஓகே, ரெஸ்ட் எடுக்க போகுது போல். மக்களே, நான் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு கருஞ்சிருத்தை ஒன்று இருந்தது கூண்டில். அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. அது நான் பார்த்த உடனே அப்படியே வந்து சீரிச்சு மேலே. நடுவில் கூண்டெலாம் இருந்தது. இந்த சிங்கம் புலிங்கில் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் அதுக்கு இல்லை. கூண்டில் தான் அடிச்சு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்க்கலாம். அது மெயினாக நான் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். சரி, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அது இருக்கா இல்லை வேறு எது இருக்கா இல்லைன்னு தெரில, பார்ப்போங்க. வந்து கழுத புலியாம் அங்கே படுத்துருக்கு. ஓகே, அங்கே படுத்துருக்கு. தெரியுதா? எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல். இது சாயங்கால நேரத்தில் ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்க, இதுங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்குது. அதாவது இந்த சின்ன சின்ன விலங்குலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த நீர் நாய், இந்த ஓநாய், மான், மயில், இதுங்கெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த பெரிய பெரிய விலங்குலாம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளை பயமுறுத்துகிற விலங்குலாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் பயங்கர சோம்பேறி. எல்லாம் படுத்தே கிடக்கு. இதுங்கெல்லாம் செம்ம ஆக்டிவ். என்னத்தையும் அவங்க பார்க்குதுங்க, பார்த்துட்டு ஓடுதுங்க. என்ன இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சாப்பாடு கொடுக்க வருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். மக்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன், முடியல. நடந்து நான் வரும்போது மணி 11. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நடந்துட்டுனா முடியல. வந்தபோது இருந்த எனர்ஜி இப்போ வந்து இல்லை. சரி, என்ன பண்ணுவோம், நடந்தால் தான் நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
நடந்துக்கிட்டே கவர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த மாதிரி நிறைய உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. சைக்கிளில் வரவங்களோ இல்லை நடந்து வரவங்களோ இந்த மாதிரி மரத்து நிழலில் உட்கார்றதுக்கு, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வந்தால். இன்னும் சிறுத்தை பேலன்ஸ் இருக்குது. சிறுத்தையை பார்த்துட்டு இன்னும் பாம்பு இருக்குது. இன்னும் உள்ளே நிறைய விலங்குலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே மேலே ஃப்ளைட்டு போகுது. பக்கத்தில் இங்கே வந்து ஆர்மி ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் இங்கே ஃப்ளைட் அடிக்கடி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். மக்களே, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. எனக்கு பின்னாடி தான் அது இங்கே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து இந்த கருஞ்சிருத்தை நான் சொன்னேன்ல முன்னாடி, அது அங்கே தான் இருக்குது. எனக்கு அந்த இடம் தெரியல, ஏதோ உரும்பிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சரி, ஏதோ சிக்னல் கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மனசுக்குள்ளே. சரி, போய் பார்ப்போம். ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதுங்க. ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன், சுற்றி பார்க்கறதுலாம் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகுது. சீக்கிரம் போய் பார்க்கணும். இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். எச்சரிக்கை இந்த போதுங்களா? அப்போ சரியான மிருகம். எச்சரிக்கை, அபாயமான மிருகம். அங்கே பாருங்க, இது கரிஞ்சிருத்த இல்லை, இது நார்மல் சிறுத்தை தான். அப்போ பார்த்தாலே குழையெல்லாம் நடுங்குதுங்க இவ்வளோ பக்கத்தில். புலியையும் சிங்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ஹைட் கம்மி தான், ஆனால் ஸ்பீடு அதிகம். சரியான ஸ்பீடு. உங்களுக்கு தெரியும், பார்த்தால் நேரில் பார்த்தாலே ஒரு மாதிரி அள்ளு விட்டுரும். இதுவும் நல்லா ஆக்டிவாக தாங்க இருக்குது. சிறுத்தை நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த மிருகம் மாதிரி இல்லை. இது பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றி சுற்றி வருது. திருப்பி இங்கே வரது. வா 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 வா. அப்போ ஐயோ, சுற்றுது செம. நான் வந்து இந்த சிறுத்தையை பார்க்கலங்க, கருஞ்சிறுத்தையை பார்த்தேன். இதுவும் ஆனால் பயமுறுத்துற லெவல் தான் இருக்குது. ஆனால் அது அளவுக்கு இல்லை. ஆனால் அது சரியான பயங்க. போன வாட்டி வரும்போது இப்போ சீரிச்சு பாருங்கள். சிங்கம் புலின்னா தோத்துரும். அது அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு, வேகம். பார்த்து அந்த மாதிரி விஷயத்த நான் என் லைஃப் டைமில் முதல் முறையாக நான் அதை பார்த்தேன். அதனால் அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. ஓகே, 2 அக்கா வராங்க. அவங்கள்ட்ட கரிஞ்சிருத்தம் எங்கே இருக்குன்னு கேட்போம். மக்களே, நமக்கு பெரிய லாஸு. கரிஞ்சிருத்து இல்லையா இப்போது. அந்த அக்கா சொன்னாங்க, இந்த சிறுத்தை மட்டும்தான் இருக்குது, கரிஞ்சிருத்த இல்லையா. நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான் போல். ஏன் இல்லைன்னு தெரியல. ஒரு வேளை அது இறந்துருக்குமோ என்னமோன்னு தெரியல. நான் அதை பார்க்க தான் மெயினாக வந்தேன். அது மட்டும் மிஸ் ஆகுது. மெயினாக நான் வந்ததுக்கு காரணமே அந்த போன எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே சொல்லணும், இந்த வீடியோவில் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கரிஞ்சிருத்த இல்லைன்ட்டாங்க அந்த அக்கா. என்ன பண்ணுறது, மிஸ் ஆகிட்டு. சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். ஏங்க, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு, அது இங்கே ஜூக்குள்ளேயே தான் நடக்குது போலங்க. நான் வெளியே நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் போல். ஏதோ கூண்டு புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜூக்குள்ளேயே தான் நடக்குது போல் வேலை. சரி, ஓகே, இப்போ நான் பரவாயில்ல. அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்ததை பார்ப்போம். இங்கே வந்து பாம்புகள், முதலைகள், இது என்னது, கழுகு, வெண்முதுகு கழுகு. அது வேண்டாம் இப்போதைக்கு. நமக்கு பாம்பையும் முதலையும் பார்த்தா போதும். அதை போய் பார்ப்போம். வந்து இது ஆமை இருக்க இடமா? ஆமாம், அங்கே இருக்குது. எல்லாம் தண்ணியில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரெஸ்ட்டில் தாங்க இருக்குது. சில விலங்கு மட்டும் ஆக்டிவாக இருக்குது. அடுத்து இங்கே இருக்குது. ஆகா,
இது பாருங்கள், இது பாருங்கள். சின்னோண்டு ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. க்யூட்டாக இருக்குது. நம்மள தான் பார்க்குதோ. ஒன்று உள்ளே போயிடுச்சு, ஓடு உள்ளே போயிடுச்சு, தலை உள்ள போயிடுச்சு, இன்னொன்று உள்ளே போயிட்டு. சரி, ஓகே. நான் தாங்க அந்த போர்டை முதல்ல பார்த்துருக்கணும். அந்த போர்டில் கருஞ்சிறுத்தைன்னு போட்டிருக்கோம். வெறும் சிறுத்தைன்னு மட்டும் போட்டிருந்ததுனால நான் சரி கருஞ்சிறுத்தையும் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ எப்படி, ஆனால் நான் முன்னாடி வரும்போது கருஞ்சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, போர்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமாம் இவங்க கருஞ்சிறுத்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போனா அந்த போர்டு இருந்திருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறமா தான் புரியுது. கருஞ்சிறுத்தை இருந்ததுன்னா கருஞ்சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே வெறும் சிறுத்தைன்னு மட்டும் தான் இருந்தது. சரி, ஓகே, பார்க்க முடியல, துரதிர்ஷ்டம்தான். இங்கே வந்து அங்கங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கெல்லாம் ஒன்றும் காஸ்ட் இல்லை, அதெல்லாம் ஃப்ரீ தான். ஓகே, அடுத்து என்னது, நீர் உடும்பு. ஓகே, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே 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 தண்ணி, பார்த்துட்டேன். தெரியுதுங்களா? நீர் உடும்பம் மேலே ஏறுது பாருங்க. அப்பா, இப்படி தாங்க இந்த செடிக்குள்ளே போயிட்டுனா, இப்போ நான் பார்த்துட்டேன் ஒரு லக்கில். எனக்கு பின்னாடி வர்றவங்க இந்த செடிக்குள்ளே இருக்குது, அதனால் எங்கே இருக்குது ஒளிஞ்சிருக்குன்றது அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம நேரம் அது ஏறி செடிக்குள்ளே போது அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இந்த ஆமையெல்லாம் உள்ளே சுற்றுது, அது எதுவும் பண்ணாதா? ஓ, எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்.